الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த ஃபிக் வகுப்பில் ஹஜ் மற்றும் உம்ராவுடைய ஒரு முக்கியமான சட்டம், அதாவது ஹஜ் மற்றும் உம்ரா என்கிற இந்த இபாதத்தை எந்த இடத்திலிருந்து தொடங்குவது கட்டாய கடமை, எங்கு இஹ்ராமுடைய நீயத்தை வைப்பது, ஆண்களாக இருந்தால் இஹ்ராமுடைய நீயத்தோடு இஹ்ராம் துணியை அணிவது எங்கிருந்து கடமையாகும் என்பதை பார்த்திருக்கிறோம். அந்த இடத்தை மீகாத் என்று சொல்வார்கள். மீகாத் அதாவது அந்த இடத்திலிருந்து இஹ்ராமுடைய நீயத்தை வைத்து ஆண்கள் இஹ்ராம் துணியை அணிந்துதான் உள்ளே போக வேண்டும். அங்கிருந்து உம்ரா மற்றும் ஹஜ்ஜுடைய இபாதத் ஆரம்பித்துவிடும் என்பது அர்த்தமாகும். எனவே அந்த இடத்தை இஹ்ராம் நீயத்தை வைக்காமல் கடந்துவிட்டால் மறுபடியும் அங்கு வந்து இஹ்ராம் நீயத்தை வைத்து இஹ்ராம் துணியை அணிந்து ஆண்கள் மறுபடியும் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும், ஹஜ் மற்றும் உம்ரா என்கிற இபாதத்தை தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். சரி, யாரால் உள்ளே மறதியின் காரணமாக உள்ளே சென்று விட்டார்கள், ஹரமுக்குள்ளே மறுபடியும் இந்த மீகாத்துக்கு வர முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால், அத்தகைய மக்கள் எங்கு ஞாபகம் வருகிறதோ அதே இடத்தில் இஹ்ராம் நீயத்தை வைத்து ஆண்களாக இருந்தால் இஹ்ராம் துணியை அணிந்து மீகாத்தை இஹ்ராமுடைய நியத் இல்லாமல் கடந்து வந்த காரணத்தினால் ஒரு குர்பானியை கொடுத்தாக வேண்டும். ஒரு ஆட்டை அறுத்து அதற்கு பரிகாரமாக கொடுத்து விட்டால் அந்த இடத்திலிருந்து என்ன செய்யலாம், தன்னுடைய உம்ராவை தன்னுடைய ஹஜ்ஜை ஆரம்பித்து விடலாம். இது யாருக்கு, யாரால் மறுபடியும் மீகாத்துக்கு திரும்பி போய் இஹ்ராம் நியத்து வைக்க முடியாதோ அவர்கள் ஒரு குர்பானியை பரிகாரமாக கொடுத்துவிட்டு ஞாபகம் வந்த அந்த இடத்திலிருந்தே என்ன செய்யலாம், தன்னுடைய இபாதத்தை ஆரம்பிக்கலாம் இஹ்ராமுக்கு பிறகு. இன்று இன்ஷா அல்லாஹ் இஹ்ராமுடைய நிலையில், இஹ்ராமுக்கு அர்த்தத்தை சொல்லியிருக்கிறோம், புனிதமான ஒரு நிலைமை அது. எப்படி மற்ற பல உதாரணங்களை நாம் சொன்னோமோ, புனிதமான தக்பீருக்கு பிறகு சாப்பிடுவது பேசுவதெல்லாம் ஹராம் ஆகிவிடுமோ, தொழுகையில் ஹரம் என்கிற அந்த புனித எல்லையில் வந்த பிறகு சில விஷயங்கள் ஹராம் ஆகிவிடுமோ, வெளியே செய்யலாம் உள்ளே செய்யக்கூடாது. வேட்டையாடுவது உதாரணத்திற்கு, ஹரமுக்கு வெளியே வேட்டையாடலாம், ஹரமுக்கு உள்ளே என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. அப்படி கணித்திற்குரியவர்களை இந்த இஹ்ராம் என்கிற நிலைமையில் கூடுதலாக மற்ற நேரங்களில் ஹலாலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இந்த நேரத்தில் ஹராமாகிவிடும் என்று சொன்னால் அது 10 விஷயங்கள் மொத்தமாக. அதை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். இஹ்ராம் நிலையில் ஒரு ஹஜ் செய்யக்கூடியவர் அல்லது உம்ரா செய்யக்கூடியவர் மீது ஹராமாகக்கூடிய விஷயங்கள் 10 ஆகும். முதலாவதாக, இஹ்ராம் நிலையில் முடி வெட்டக்கூடாது. இஹ்ராம் நிலையில் முடிகளை வெட்டக்கூடாது. இரண்டாவது, இஹ்ராம் நிலையில் நகங்களை வெட்டக்கூடாது. இஹ்ராம் நிலையில் நகங்களை வெட்டக்கூடாது. மூன்றாவதாக, உடம்பிலோ அல்லது ஆடையிலோ நறுமணம் பூசக்கூடாது. இஹ்ராமுடைய நியத் வைத்த பிறகு, ஆண்கள் இஹ்ராம் துணியை அணிந்த பிறகு நறுமணம் பூசக்கூடாது. உடம்பிலும் சரி ஆடையிலும் சரி. இந்த 3 விஷயங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது. ஆண்களும் சரி பெண்களும் சரி இஹ்ராம் நிலையில் முடி வெட்டக்கூடாது, இஹ்ராம் நிலையில் நகங்களை வெட்டக்கூடாது, இஹ்ராம் நிலையில் உடம்பிலோ அல்லது துணியிலோ நறுமணம் பூசக்கூடாது. இந்த 3மே ஆண்கள் பெண்கள் இருபாலர் மீதும் ஹராமாகிவிடும். சரி, நான்காவதாக, தலையை மறைக்கக்கூடாது. நான்காவது என்னது, தலையை மறைக்கக்கூடாது. ஐந்தாவதாக, தெச்ச துணியை அணியக்கூடாது. இந்த 2 ஆண்கள் மீது மட்டும் ஹராம்.
ஆண்கள் மட்டுமே எஹ்ராம் நிலையில் தலையை மறைக்கக்கூடாது. தொப்பி அணிந்து தலப்பா கட்டி தன்னுடைய தலையை மறைப்பது ஹராம். ஐந்தாவதாக ஆண்கள் தெச்ச துணியை பயன்படுத்தக்கூடாது. எனவேதான் எஹ்ராம் துணி தைக்காத 2 துணிகளை தான் அவர் என்ன செய்ய வேண்டும், கீழாடையாக மேலாடையாக பயன்படுத்த வேண்டுமே தவிர தெச்ச துணியை பயன்படுத்தக்கூடாது. இந்த இரண்டுமே ஆண்கள் மீது ஹராம். பெண்கள் பொறுத்தவரையிலே பெண்களுக்கு எஹ்ராம் என்கிற ஒரு தனி ஆடைகள் அல்ல. அவர்கள் எஹ்ராம் என்கிற நியத்தை மட்டுமே தான் வைக்க வேண்டும். உம்ராவை ஆரம்பித்து விட்டேன், என்னுடைய ஹஜ் இபாதத் ஆரம்பித்து விட்டது என்கிற அந்த நியத்தை அந்த இடத்தில் மீகாத்துக்கு வரும்பொழுது நியத்தை வைத்து உள்ளே வர வேண்டும். இது மட்டும்தான் பெண்கள் மீது கடமை. எஹ்ராம் என்கிற தனி ஆடை அவர்களுக்கு கிடையாது. ஆம், எஹ்ராம் நிலையில் பெண்கள் நிகாப் அணியக்கூடாது. நிகாப் அதாவது நோஸ்பீஸ் என்று சொல்வார்களே, தனியாக அதை பயன்படுத்தக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ் பயணத்தில் இருக்கும் பொழுது அந்நிய ஆண்கள் முன்னாடி வந்தால் தன்னுடைய முந்தானையை இழுத்து தன்னுடைய முகத்தை மறைப்பார்கள் என்று வந்திருக்கிறது. மற்ற நேரங்களில் நோஸ்பீஸ் நிகாப் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த நேரத்தில் நோஸ்பீஸ் என்று தனியாக நிகாபை தனியாக பயன்படுத்தக்கூடாது. மாறாக முகத்தை மறைப்பதாக இருந்தால், மறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் முந்தானையை தான் இழுத்து முகத்தை மறைத்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவ்வாறு தான் செய்தார்கள் என்று வந்திருக்கிறது. அதே போல் பெண்கள் எஹ்ராம் நிலையில் ஹேண்ட் கிளவுஸ் போடுவதை தவிர்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். பெண்கள் எஹ்ராம் நிலையில் இந்த 2 விஷயங்களை அணியக்கூடாது என்று ரசூல் அவர்கள் தடை செய்தார்கள். ஆண்கள் பொறுத்தவரை தெச்ச துணி எதுவாக இருந்தாலும் சரி பயன்படுத்தக்கூடாது. தலையையும் அவர்கள் மறைக்கக்கூடாது. எனவே இதுவரை 5 விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். 5இல் முதல் 3 விஷயங்கள் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் பொதுவானது. முடியை வெட்டக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, உடம்பிலோ அல்லது துணியிலோ நறுமணம் பூசக்கூடாது. எஹ்ராம் நிலையிலிருந்து வெளியே ஹலால் ஆகுவது என்று சொல்வார்கள். எஹ்ராமிலிருந்து ஹலால் ஆகுவது, எஹ்ராம் நிலையை விட்டு ஹலால் ஆகும் வரை. 4வது தலையை மறைக்கக்கூடாது. 5வது தெச்ச துணியை பயன்படுத்தக்கூடாது. இந்த 2 ஆண்களுக்கு மட்டுமே 5 விஷயங்கள். 6வதாக மனைவியோடு தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்வது, அதாவது உடலுறவு கொள்வதை தவிர மற்ற விஷயங்களை கொண்டு தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்வது, முத்தமிடுதல், சேர்ந்து படுத்தல், இத்தகைய விஷயங்களை தவிர்த்தாக வேண்டும். 6வது விஷயம் என்ன, உடலுறவு கொள்வதை தவிர மற்ற விஷயங்களில் ஈடுபடுவது தன்னுடைய மனைவியோடு. இந்த விஷயமும் கணவன் மனைவி மீது ஹராமானது. மேற்கூறப்பட்ட இந்த 6 விஷயங்களை எஹ்ராம் நிலையில் ஒருவர் மீறி செய்து விட்டால், எஹ்ராம் நிலையில் நகங்களை வெட்டிவிட்டார், எஹ்ராம் நிலையில் முடியை வெட்டிவிட்டார், அல்லது எஹ்ராம் நிலையில் தலையை மறைத்து விட்டார், அல்லது எஹ்ராம் நிலையில் தெச்ச துணியை மறந்து அணிந்து விட்டார், அல்லது எஹ்ராம் நிலையில் கணவன் மனைவி இருவரும் முத்தமிட்டு கொண்டார்கள், உடலுறவு கொள்வதை தவிர, அதை கவனமாக நீங்கள் குறித்து வைக்க வேண்டும். உடலுறவு கொள்வதை தவிர மற்ற விஷயங்கள் ஈடுபடுவது, அதை மீறி செய்துவிட்டால் என்ன செய்வது, இவர்கள் ஃபிதியா கொடுத்தாக வேண்டும். ஃபிதியா பரிகாரம். இந்த 6 விஷயங்களை இதில் ஏதேனும் ஒன்றை மீறி செய்துவிட்டால் எஹ்ராம் நிலையில் ஃபிதியா பரிகாரம் கொடுப்பது கடமையாகிவிடும். அது என்ன? முதலாவதாக 3 நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும். 3 நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும். அப்படி முடியாவிட்டால் 6 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும். முடியாவிட்டால் 6 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும். அல்லது 3வதாக ஒரு ஆடை அறுத்து பலியிட வேண்டும். இந்த 3இல் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்வது, பரிகாரமாக செய்வது கட்டாய கடமை. யாரெல்லாம் எஹ்ராம் நிலையில் ஆண்கள் பெண்கள் இந்த விஷயங்களை மீறி செய்து விடுகிறார்களோ, ஒன்று 3 நாட்கள் நோன்பு நோற்கட்டும், அல்லது
6 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கட்டும், அல்லது ஒரு ஆடை அறுத்து பலியிடட்டும். மூன்றில் ஏதேனும் ஒன்றை பரிகாரமாக செய்வது. சரி, எஹ்ராம் நிலையில் தடை செய்யப்பட்ட 7வது விஷயம் என்ன? 7வது விஷயம் கணவன் மனைவி உடல் உறவு கொள்வது. உடல் உறவு கொள்வது என்பது எஹ்ராம் நிலையில் ஹராமாக்கப்பட்ட ஒன்று. சரி, இதை ஒருவர் மீறி செய்துவிட்டால், கணவன் மனைவி இதை மீறி செய்துவிட்டால் என்ன செய்வது? இதில் ஹஜ் செய்யும் பொழுது 2 வகையான ஹலால்கள் உண்டு. எஹ்ராம் நிலையை விட்டு வெளியே வருவது 2 ஹலால்கள் உண்டு. அது இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய சட்டங்களை படிக்கும்போது நாம் பார்ப்போம். முதல் ஹலால் எப்போது, இரண்டாவது முழுமையாக ஹலால் ஆகுவது, இரண்டாவது ஹலால் எப்போது, எஹ்ராமுடைய நிலையை விட்டு வெளியே வருவது அது எப்போது என்பதை இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய சட்டங்களை பார்க்கும்போது நாம் அதை குறிப்பிடுவோம். எனவே முதல் ஹலாலுக்கு பிறகு கணவன் மனைவி உடலுறவு கொண்டிருந்தால் ஒரு ஒட்டகம் அறுத்து பலியிட வேண்டும். ஒரு ஒட்டகத்தை முதல் ஹலாலுக்கு பிறகு உடலுறவு கொண்டிருந்தார், ஒரு ஒட்டகம். மன்னிக்க வேண்டும், முதல் ஹலாலுக்கு முன்பு இந்த தவறை செய்திருந்தால், முதல் ஹலாலுக்கு முன்பு இந்த தவறை செய்திருந்தால், உடலுறவு கொண்டிருந்தால் அதில் ஏற்படக்கூடிய சட்டங்கள் என்ன? ஒன்று, ஹஜ் வீணாகிவிடும். முதல் ஹலாலுக்கு முன்பு ஒன்று சேர்ந்திருந்தால் ஹஜ் வீணாகிவிடும். மேலும் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட வேண்டும். மேலும் அடுத்த வருடம் மறுபடியும் ஹஜ் செய்ய வேண்டும். 3 விஷயங்கள். முதல் ஹலாலுக்கு முன்பு ஒரு சட்டம், முதல் ஹலாலுக்கு பின்பு உடலுறவு கொண்டிருந்தால் அதுக்கு இன்னொரு சட்டம். இது முதல் ஹலாலுக்கு முன்பே இந்த தவறில் ஈடுபட்டிருந்தால், எஹ்ராமுடைய புனிதத்தை தகர்த்திருந்தால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது சட்டம் என்ன? ஹஜ் வீணாகிவிடும், அந்த ஹஜ் வீணாகிவிடும். இரண்டாவதாக ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட வேண்டும். மூன்றாவதாக அடுத்த வருடம் வீணாக்கிய அந்த ஹஜ்ஜுக்கான கதாவை செய்ய வேண்டும், மறுபடியும் ஹஜ் செய்ய வேண்டும், தௌபாவும் செய்ய வேண்டும். சரி, முதல் ஹலாலுக்கு பிறகு உடலுறவு கொண்டிருந்தால், முதல் ஹலாலுக்கு பிறகு உடலுறவு கொண்டிருந்தால் ஹஜ் என்பது ஃபாசிதாகாது, அதாவது வீணாகாது. ஆனால் பரிகாரமாக ஒரு ஆடை அறுத்து பலியிட வேண்டும். முதல் ஹலாலுக்கு பிறகு, முதல் ஹலால் வரை ஹஜ்ஜுடைய பெரும் பகுதியை செய்து முடித்து விடுவார்கள். முதல் ஹலால் வரை ஒரு சில விஷயங்கள் மிஞ்சிருக்கும் முதல் ஹலாலுக்கு பிறகு. அந்த இடைவெளியில் உடலுறவு கொண்டிருந்தால் ஹஜ் பாதிக்காது இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஒரு ஆடை அறுத்து பலியிடுவது கடமை, பரிகாரமாக. எனவே 7வது விஷயம் உடலுறவு கொள்வது. முதல் ஹலாலுக்கு முன்பு செய்திருந்தால் ஹஜ் வீணாகிவிடும். ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட வேண்டும். மேலும் ஹஜ்ஜை அடுத்த முறை கதா செய்ய வேண்டும். முதல் ஹலாலுக்கு பின்பு இந்த தவறை செய்திருந்தால் கணவன் மனைவி ஹஜ் வீணாகாது, ஆனால் ஒரு ஆடை அறுத்து பலியிடுவது அவசியம். 8வது தடை செய்யப்பட்ட விஷயம் என்ன? எஹ்ராம் நிலையில், எஹ்ராம் நிலையிலே சம்பந்தம் பேசக்கூடாது, திருமணமும் முடிக்கக்கூடாது, திருமணம் நடத்தி வைக்கவும் கூடாது. 3 விஷயங்கள். 8வதில் 3 விஷயங்கள் வரும். சம்பந்தம் பேசக்கூடாது திருமணத்துக்கு, அதேபோல் திருமணமும் முடிக்கக்கூடாது, திருமணத்தை நடத்தி வைக்கவும் கூடாது. இதில் மீறிய யாராவது ஒருவர் இதை செய்துவிட்டால் பரிகாரம் எதுவும் இல்லை, ஆனால் செய்த அந்த காரியம் ஏற்றுக்கொள்ளப்படாது. உதாரணத்திற்கு ஒருவர் எஹ்ராம் நிலையில் சம்பந்தம் பேசினார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சம்பந்தம் பேசிவிட்டால் அதற்கென ஒரு சில சட்டங்கள் உண்டு. ஒரு சட்டம் என்ன? உதாரணத்திற்கு ஒரு நபர் ஹாலித் என்று ஒரு பெயரை வைத்துக் கொள்ளுங்கள். ஹாலித் என்பவர் ஒரு பெண்மணி ஜெய்னப் என்று ஒரு பெயரை வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய்னபோடு சம்பந்தம் பேசுகிறார், ஜெய்னபுடைய வீட்டுக்காரர்களிடத்திலே சம்பந்தம் பேசுகிறார். அந்த வீட்டுக்காரர்களும் ஒத்துக்கொண்டார்கள் சரி என்று. இப்படி ஹாலித் ஒருவர் சம்பந்தம் பேசி ஜெய்னபுடைய வீட்டுக்காரர்கள் சரி என்று சம்மதித்து விட்டால் இரண்டாவது நபர் இப்போது என்ன செய்யக்கூடாது?
ஜெய்னபோடு நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று ஜெய்னபுடைய வீட்டுக்காரர்கள் இடத்தில் வந்து சம்பந்தம் பேசக்கூடாது, இது ஹராம். ஒரு சகோதரர் சம்பந்தம் பேசி முடித்து விட்டார், அதற்கு இந்த மக்களும் பெண் வீட்டுக்காரர்களும் தன்னுடைய இதுவை வெளிப்படுத்தி விட்டார்கள், தன்னுடைய சம்பந்தத்தை என்று சொன்னால் இரண்டாவது நபர் இப்போது என்ன செய்யக்கூடாது, சம்பந்தம் பேச வரக்கூடாது, அது ஹராம் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார். எனவே சம்பந்தம் பேசி முடித்து விட்டால் அதற்கென ஒரு சட்டம் இருக்கிறது இஸ்லாத்தில். ஆனால் கணித்திற்குரியவர்களே, எஹராம் நிலையில், உதாரணத்திற்கு அதே உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள், எஹராம் நிலையில் ஹாலித் என்ன செய்கிறார், சம்பந்தம் பேசியிருக்கிறார். இப்போது இதை மீறி இன்னொரு நபர் பேசலாமா என்று சொன்னால் ஆம் பேசலாம். ஏன், எஹராம் நிலையில் அவர்கள் சம்பந்தம் பேசியிருக்கிறார், அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அதற்கு சட்டமே இல்லை. அது செய்வதும் செய்யாமல் இருப்பதும் இரண்டும் சமமானது. எனவே ஹாலித் எஹராம் நிலையில் சம்பந்தம் பேசிய காரணத்தினால் அதற்கென சட்டங்கள் வராது, அது இல்லாதது போல் கருதப்படும். எனவே அடுத்து என்ன செய்யலாம், இன்னொரு நபர் சம்பந்தம் பேசலாம். அதே போல் எஹராம் நிலையில் திருமணம் முடித்திருக்கிறார் ஹாலித், அது திருமணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர் ஹலாலான பிறகு மறுபடியும் திருமணம் செய்ய வேண்டும். எனவே எஹராம் நிலையில் சம்பந்தம் பேசுவது, திருமணம் முடிப்பது, திருமணம் நடத்தி வைப்பது, இதெல்லாம் ஹராமானவை. இதை ஒருவர் மீறி செய்துவிட்டால் பரிகாரம் எதுவும் இல்லை, ஆனால் செய்த அந்த காரியம் ஆகுமானதாக கருதப்படாது. இது 8வது. 9வது என்னது, 9வது தடை செய்யப்பட்ட காரியம் எஹ்ராமிலே வேட்டையாடுவது. வேட்டையாடுவது ஹராம். ஆனால் ஒருவர் எஹ்ராம் நிலையில் மீறி வேட்டையாடிவிட்டால் என்ன செய்வது, அதற்கான பரிகாரம், எந்த விலங்கை வேட்டையாடினாரோ அந்த விலங்குக்கு சமமான ஒரு விலங்கை, அது போன்ற இன்னொரு விலங்கை என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானி செய்ய வேண்டும் பரிகாரமாக. எனவே வேட்டையாடிய விலங்கு அதே போன்ற இன்னொரு விலங்கு அல்லது அது போன்ற இன்னொரு விலங்கு குர்பானி கொடுப்பது அவசியம். அல்லது அது போன்ற விலங்கு வாங்குவதற்கு எவ்வளவு காசு தேவைப்படுமோ அந்த காசை வைத்து என்ன செய்ய வேண்டும், மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும். அந்த காசில் எத்தனை மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க முடியுமோ அத்தனை மிஸ்கீன்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உணவளிக்க வேண்டும். அல்லது அந்த காசை வைத்து எத்தனை மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க முடியுமோ அத்தனை நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாயிதா அத்தியாயத்தின் 95ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறான். இந்த பரிகாரத்தை, முதலாவது பரிகாரம் என்ன, வேட்டையாடி விட்டால் எஹ்ராம் நிலையில் எந்த விலங்கை வேட்டையாடினாரோ அது போன்ற இன்னொரு விலங்கை குர்பானி செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு ஆடு என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆடுக்கு சமமான ஒரு விலங்கை, மான் போன்ற விலங்கை வேட்டையாடி இருக்கிறார் என்று சொன்னால், இப்போது அதற்கு சமமான ஒரு விலங்கு, ஒரு ஆடு, வேட்டையாடிய விலங்குக்கு சமமான ஒரு ஆட்டை வாங்கி என்ன செய்ய வேண்டும், குர்பானி செய்ய வேண்டும். இது முதலாவது. சரி, இது முடியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும், அடுத்து அந்த ஆட்டை வாங்குவதற்கு எவ்வளவு காசு தேவைப்படும், ஒரு 10,000 என்று வைத்துக் கொள்ளலாம். 10,000 தேவைப்படும் என்று சொன்னால் அந்த 10,000ஐ பயன்படுத்தி மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும். எனவே ஒரு 100 ரூபாய் செலவு செய்தால் ஒரு நல்ல ஒருவேளை நல்ல சாப்பாடு கொடுக்கலாம் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், 10,000 ரூபாயில் எத்தனை பேருக்கு உணவளிக்கலாம், 100 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கலாம் இல்லையா, 100 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கலாம். இது இரண்டாவது ஆப்ஷன். இதுவும் முடியாவிட்டால் மூன்றாவது கட்டத்தில் எத்தனை மிஸ்கின்களுக்கு உணவளிக்க முடியுமோ அத்தனை நாட்கள் நோன்பு நோற்பது. எனவே 100 மிஸ்கின்களுக்கு உணவளிக்க முடியும் என்று சொன்னால் இப்போது இவர் என்ன செய்ய வேண்டும், 100 நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும். அவ்வளோ காசு இல்லை, என்னால் அத்தனை மிஸ்கின்கள் உணவளிக்க முடியாது, அல்லது அந்த காசை வைத்து ஒரு விலங்கையும் வாங்கி குர்பானி செய்ய முடியாது என்று சொன்னால் மூன்றாவது ஆப்ஷனாக என்ன செய்ய வேண்டும், அத்தனை நாட்கள் இவர் நோன்பு நோற்க வேண்டும். எனவே எந்த விலங்கை வேட்டையாடினாரோ அந்த விலங்குக்கு ஏற்ப சட்டம். ஒரு பறவையை வேட்டையாடி இருந்தால் அந்த பறவை போன்ற இன்னொரு பறவை உதாரணத்திற்கு, அல்லது அந்த சைஸில் உள்ள இன்னொரு விலங்கு, அந்த விலங்கை குர்பானி செய்வது, அல்லது அந்த விலங்குக்கு சமமான காசை, அந்த விலங்கு வாங்குவதற்கு தேவையான காசை வைத்து மிஸ்கின்களுக்கு உணவளிப்பது, தானியங்களை வாங்கி அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அல்லது எத்தனை மிஸ்கின்களுக்கு உணவளிக்க முடியுமோ
அத்தனை நாட்கள் நோன்பு நோற்பது. கடைசி 10வது காரியம், தடை செய்யப்பட்ட காரியம், ஹரம் என்கிற அந்த எல்லை, மக்காவை சுற்றி ஒரு எல்லை இருக்கிறது, அதை ஹரம் என்று சொல்வார்கள். அந்த ஹரம் என்கிற எல்லைக்குள் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு மரத்தையும் வெட்டக்கூடாது, எந்த ஒரு மரத்தையும் வெட்டக்கூடாது. சின்ன செடி கொடிகளாக இருந்தாலும் அதை பிடுங்கக்கூடாது. மரங்களை வெட்டவும் கூடாது, சின்ன செடி கொடிகளாக இருந்தாலும் அதை பிடுங்கக்கூடாது. ஒருவர் மறந்து இந்த விஷயத்தை தவறை செய்து விட்டால் அதற்கு பரிகாரம் எதுவும் இல்லை, அவர் தௌபா செய்யட்டும். ஆனால் வேண்டுமென்றே செய்தால் ஒரு ஆட்டை அறுத்து பலியிட வேண்டும், ஒரு ஆட்டை அறுத்து பலியிட வேண்டும். எனவே இது 10 விஷயங்கள் இஹ்ராம் நிலையிலே தடை செய்யப்பட்டவை. எந்தெந்த விஷயத்தை மீறினால் என்ன பரிகாரம் கொடுப்பது என்கிற சட்டம் இது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் உம்ராவுடைய சட்டங்களையும் மேலும் இன்னொரு வகுப்பில் தனியாக ஹஜ்ஜுடைய சட்டங்களையும் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.